29வது மாதாந்திர கருத்தரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள ஐயா அவர்கள், சின்ராஸ் ஐயா அவர்கள், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த ஜோதிட ஃபீல்டுக்கு வரும்போது உண்மையிலேயே ஐயாவை பற்றி எல்லாருக்குமே ஒவ்வொரு அபிப்பிராயம் இருக்குது. எல்லாருமே ஏன்னா மீடியா தான் எல்லாருக்குமே அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா தனித்துவமான ஒரு அமைப்பு அப்படிங்கும்போது நான் ஜோதிடம் படிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா ஐயா அவங்க வந்து இந்த பேக்ரவுண்டில் தோட்டந்தரவு பக்கத்தில் மரத்துக்கு பின்னாடி சேர் போட்டு அழகாக கூலாக உட்காந்து வீடியோ பேசுவாங்க. எல்லா வீடியோவுமே நான் பார்த்துருக்கேன். அந்த கமெண்டில் வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி டேட்டா பர்த்தெல்லாம் போடுவாங்க. அதை போட்டு ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லுவாங்க. அதை ஒரு வீடியோவாக எடுத்து போட்டிருப்பாங்க. அப்போ அவங்க வீடியோ நிறைய பார்த்து நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்கப்புறம் கேபியில் ஃபஸ்ட்டு நான் வந்து வளராஜன் ஐயா கிட்டே போய் சேர்ந்தேன். அதுக்கு அடுத்து பாரம்பரிய ஒவ்வொன்றா நான் படித்து அதுக்கப்புறமா வந்து ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜோதிடத்தை நான் உள்ளே வரணுங்கும் போது ஐயாவுடைய வீடியோ பார்த்து தான் நான் இதுக்குள்ளேயே வந்தேன் அப்படிங்கிறத சொல்கிறதுல உண்மையிலேயே நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்றத இந்த தருணத்தில் சொல்கிறதில்ல அப்படிங்கிற விஷயம் மிக்க நன்றி ஐயாவுக்கும் சொல்லிக்கலாம். ஏன்னா எல்லாருடைய அமைப்புகள்லேயும் ஐயா ஒரு விதத்தில் பங்கு இருக்குது அப்படின்ற விஷயந்தான். அதனோடு நமது மேடையை அலங்கரிக்க ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். திண்டுக்கல் சின்ராஜ் ஐயா அவர்களுக்கு என்னோட குருநாதர் சின்ராஜ் ஐயா தான் என்னைய ஜோதிடத்தில் வெளியே கொண்டு வந்தது அவர் தான். எனக்கு ஜோதிடம் முதலே தெரியும். நான் ஜோதிடர்னு சொல்றதுக்கு வெக்கப்பட்டு வெளியே வர மாட்டேன்னு சொல்லிட்டு நான் வந்து சின்ராஜ் ஐயா குரூப்பில் பதிவு போட்டுட்டு அப்படியே மறைஞ்சு பதிவு போட்டுட்டு இருந்தேன். அந்த டைமில் கூப்பிட்டு என்ன பண்ணாரு, நீங்கள் வந்து இந்த வாரம் செஷன் நீங்கள் பண்ணுங்க, சண்டே 2 மணிக்கு ஆரம்பித்து 4 மணிக்கு முடிக்கணும் அப்படிங்கிறது அந்த இதுங்க வந்து நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு ஒரு பதட்டம், திடீர்னு என்னடா நம்மளை கொண்டு போய் கோர்த்து விட்டாரு அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணுறேங்க அப்படின்னு சொன்னோம். அது பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு 4 மணிக்கு முடிக்கணும், 4:30 மணி வரைக்கும் போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அங்கே பூரா எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சுங்க. 100 பேர் உள்ளே வந்துட்டாங்க. திருப்பி உள்ளே வர முடியல. நிறைய பேருக்கு வந்துட்டு நான் உள்ளே வர முடியல, நான் வர முடியலைங்கிற மாதிரி ஐயா வந்து அந்த மாதிரி பண்ண. அதே மாதிரி ஜோதிடம் வந்து நீங்கள் சொல்லுங்க, காசு வாங்காமல் சும்மா திருட்டுத்தனமாக ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கிறது. அப்புறம் வந்து காசு வாங்க ஜோதிடம் பார்க்கக்கூடாது இதெல்லாம் அப்படின்னு ஐயா வந்து ஏகப்பட்டது. ஐயாவுக்கு வந்து என்னோட சார்பாக வந்து ஐயா நம்ம ஊருக்கு வந்திருக்காரு. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே பார்த்து பேசுறது? கேமரா வச்சா ஒன்று இங்கே வைப்பாங்க, இல்லாட்டி இங்கே வைப்பாங்க. 2 வாக்குலையும் வச்சுருக்காங்க. இது எப்படின்னா இந்த கிரிக்கெட்டில் எல்லா பக்கம் இருந்து கவரேஜ் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி 2 சேனலில். ரைட், அதுவும் கரெக்டு தான். குபேர கலச அறக்கட்டளை அப்படிங்கிறது வந்து நான் இடையில வந்து இதில் நம்ம யூடியூப்பில் உலா வந்துக்கிட்டே இருப்போம்ல, அப்போ இடையில பார்க்குறப்ப புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க, திருப்பூரில் நடத்துகிறாங்க அப்படிங்கிறத பார்த்தேன். பார்க்கல இந்த அம்மா காளீஸ்வரி அம்மா நிறைய பேசுவாங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் மாற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போது இவங்கெல்லாம் வந்து பள்ளிப்பாளையம் வரையில் அங்கே பார்த்தேன். இப்படி தான் பழக்கம், அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஆனால் இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் மேடையில் சொல்கிறாங்க பாருங்கள், நான் சின்ராஸ் ஐயாவை பார்த்துத்தான் உள்ளே வந்தேன், நான் படிக்கிறப்பயே பார்த்தேன், இவரை பார்த்து இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. யாரும் மெல்ட் ஆகிடாதீங்க, நாளைக்கு உங்களை பற்றியும் இதே தான் சொல்லுவாங்க. சரியா? நான் காளீஸ்வரியை பார்த்துத்தான் ஜோசியமே படித்தேன்னு 4 பேர் பேச போகிறாங்க. அன்னைக்கு பற்றியா நான் எத்தனை தண்டி ஆள் தெரியுமா அப்படின்னு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு இருந்தோம்னா கீழே விழுந்துருவோம். சரியா? அதனால் இந்த பாராட்டுரை புகழுரை எல்லாமே வந்து ஜோசியத்துக்குள்ளே வந்துட்டோம்ல, வந்திருக்க அத்தனை பேர்த்துக்கும் வரும், அதில் மாற்று கருத்தே இல்லை. என்ன காரணம்? நம்ம 10 பேர்த்துக்கு பலன் சொல்கிறோம். அந்த இது 5க்கு 2 வலதுலன்னு தானே சொல்லுவாங்க. அந்த வகையில் 10 பேர்த்துக்கு சொல்கிறதில்ல ஒரு 5 பேராவது சொல்லுவாங்கல்ல, ஐயா என்னம்மா ஜோசியம் சொல்கிறாரு தெரியுமா. அது இதில் என்னென்னா, ஜாதகத்தை பிரித்து பார்த்ததுமே இப்போ அவர் ஐயா சொல்லையில் தான் பேசினார். கட்டம் அப்படி நம்ம கூட பேசுமியா அப்படின்னாரு. நம்ம முதன்னு ஜாதகத்தை பிரிச்சிங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா? இந்த வாங்க, இந்த இபி பாக்ஸை அந்த இது பழைய திறந்த மாதிரியே இருக்கும். உள்ள ஊரம் கனெக்ஷனாக இருக்குது. எங்கன்னா கையை வைக்கிறது? எங்கனையாவது கையை வச்சு அடிச்சிருச்சுன்னா என்ன செய்யுது? உனக்கு தொழில் தானே பிரச்சனை அப்படின்னாக்க, இல்லைங்க வீட்டுக்காரம்மா இல்லைங்க பக்கத்தில் அப்படிம்பார். சரி,
வீட்டுக்காரம்மா தானே பிரச்சனை, கல்யாணமே ஆகலைங்க, யார் பக்கத்து வீட்டுக்காரம்மா கேட்குறீங்களாம் பாரு. அப்போ சரி அது இல்லை, நீ தொழில் செய்யலாமான்னு கேட்டு வந்திருக்க. இல்லைங்க அம்மா முடியாமல் இருக்காங்கன்னு கேட்டு. அப்போ நம்ம என்னடா நம்ம ஒன்று கேட்டால் இவனையே பேசிக்கிருக்கான், அதெல்லாம் முடியாது, இன்னும் என்ன சொன்னாலும் இதுதான் கரெக்டுன்னு நம்மால் சிலர் நிற்பாங்க. ஜோசியம் பார்க்குறதுங்கிறது ஒரு கலைங்க. அதாவது நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்கிறத எல்லாம் யூனிஃபார்மாக தெரிஞ்சுக்கிருவோம், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிருவோம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா 8ல் குரு இருந்தால் நாட்டப்பட்டு போவேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்போம். அப்போ 8ஆம் இடத்துல குரு இருந்தால் நஷ்டம்தான் படுவானா. ரிஷப லக்னத்துக்கு 8ல் குரு இருந்தால் அப்படின்னாக்க, சார் எந்த இடத்துல கிரகம் எந்த கிரகம் இருந்தாலும் அதுக்கு யோகமும் சொல்லலாம் தோஷமும் சொல்லலாம். இப்போ 10ல் ஒரு பாம்பாவது பாவியாவது இருக்கணும் அப்படின்னா, அப்போ பாம்பு கிரகமோ பாவ கிரகமோ 10ல் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது அப்படின்றாங்க. இப்போ கேது தனிச்சு 10ல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்கே சிக்கல் இருக்குன்னு அர்த்தம். சரி, அப்போ கேது தனிச்சு 10ல் இருந்துச்சுனாக்கா அவன் கெட்டு போயிடுவானா அப்படின்னா அவன் சூப்பராகவும் வருவான். நீ ஒரு முடிவுக்குமே வர முடியாது ராசா. இந்த பாருங்க 10ல் கேது உட்காந்துருக்காரு பாருங்க. என்ன 10லன்னு சொல்லலை அவர், 10லன்னு தான் சொன்னாரே தவிர என்ன 10லன்னு சொன்னாரா? அப்போ இந்த 10ல் கேது இருந்து 10க்கு அதிபதி ஸ்ட்ராங் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க, அது அவர் ஜாதகத்தை வச்சு தான் அவர் சொன்னதே. ஒரு ஜாதகத்தில் அந்த ராசிக்கு மறையாமல் ராகு எதுக்கு இருந்துச்சுன்னா அவன் ஜெயிச்சிருவான் அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டார் பாருங்க. அவர் ஜாதகத்தையும் சொல்லியிருக்காரு, அப்படி தானே? ஒரு ஜாதகமா? சரி ரைட்டு. அப்போ எதுக்குன்னா இந்த ராகு கேதுவை பற்றி ராகு கேதுவை விட்டுருங்க, எந்த கிரகத்தை வேணாலும் எடுங்க. நீங்கள் ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு அந்த ஜாதகத்தை அம்பானி ரேஞ்சுக்கும் கொண்டு போய் பேச முடியும், அதே மாதிரி ரொம்ப லோ ரேஞ்சுக்கும் இறக்கி பேச முடியும், ரெண்டு பக்கமும் இருக்கும். பட் அந்த பர்டிகுலர் ஜாதகத்துக்கு அது என்ன வேலை செய்ய போகுதுன்னு தெரியணும், அதான் பிரச்சனை. இப்போ நம்ம ஜோசியம் படிக்கல என்ன சிக்கல் வரும் அப்படின்னா, 2ஆம் இடம் தனம் குடும்பம் கல்வி நேத்திரம் வாக்குஸ்தானம் அது இதுன்னு நிறைய படித்து வச்சுருப்போம் இல்லையா. 2ஆம் இடத்ததிபதி வக்கரம் நீசம் ராகு கேது சேர்க்கை 6, 8, 12க்கு மறைஞ்சிருது. அப்படி சாதத்தையும் கொண்டு வந்து நம்மகிட்ட கொடுப்பாங்க. நல்ல சாதம்லாம் வேற பக்கம் போயிடும். சரியா? கொடுத்துட்டு கேள்வி என்ன இருக்குன்னு தெரியுமா? 29 வயசாச்சு சாமி, என் பிள்ளைக்கு எப்போயா கல்யாணம் நடக்கும் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. இப்போ என்னப்பா சொல்கிறது, நம்ம உன் பிள்ளை சாமியாரத்தையும் சுத்தணும், ஒன்றும் வழி இல்லை போ அப்படின்னு சொன்னோம்னாக்கு இவன் ஒரு ஜோசியர்னு நம்ம வரையில் கும்பிட்டுக்கிட்டு தான் வருவாங்க. கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லி பாருங்க, நீ போய் நல்லா படி ஜோசியம், இவன் ஒரு ஆள் நீ இவங்கிட்ட சாதகத்தை கொண்டு வந்து கொடுத்து ஆயம்பார் என்ன வச்சு பேசுகிறான் பார் அப்படின்ட்டு அப்படி போயிடுவாங்க. அப்போ நம்ம இது நம்ம பார்த்தோம்னா பாருங்கள், நிறையா ஜாதகங்கள் நம்ம சேனல்லே எடுத்துக்காட்டோட போட்டிருப்பேன். என்ன போட்டிருப்பேன்னா, 2ஆம் இடத்ததிபதி கெட்டு போயிருப்பார், வக்கரமாக இருப்பார், 6, 8, 12ல் சேர்ந்திருப்பார், ராகு எதோட கனெக்ட் ஆகியிருப்பார், ஆனால் சூப்பராக குடும்பம் ஓடும், பெரிய கோடீஸ்வரனாக இருப்பாங்க. எப்படிப்பா அப்படின்னா, நம்ம படித்ததில் எங்கேயோ தப்பு இருக்குன்னு எடுத்துக்கிறதா, இல்லை நமக்கு சொல்லி கொடுத்தவன் என்னத்தையோ மறைச்சிக்கிட்டு சொல்லி கொடுத்துட்டான்னு எடுத்துக்கிறதா, இல்லை ஜோசியம் படித்ததே ஜோசியமே தப்பாத்தையும் எழுதியிருக்காங்கன்னு எடுத்துக்கிறதா அப்படின்னாக்க, இந்த சிந்தனை வந்ததுக்கு அப்புறம் தான் நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அதாவது ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னு பார்க்குறப்ப தான், நீங்கள் அந்த திசை நடக்கிறப்ப தான் அந்த பிரச்சனைகள் தலை காட்டுது. அந்த திசை நடக்கலைன்னா எப்போவுமே அந்த பிரச்சனை வர்றதில்லை, அது வாட்டுக்கு ஜம்முன்னு ஓடும். அப்போது 2ஆம் இடத்ததிபதி திசை இல்லாத ஒருத்தர், அந்த திசை முடிஞ்சு போனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுற ஒருத்தர், 2ஆம் இடத்ததிபதி உச்சமாக இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, ஆட்சியாக இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, வக்கரமாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை, நீசமாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை, ஒருவேளை 12 கட்டத்தை விட்டுட்டு லீவுக்கு போனால் கூட பிரச்சனை இல்லை. சரியா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்போ குடும்பத்தை எதை வச்சு பார்க்குறது? அப்போ குடும்பம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதாங்கிறது அதே 2ஆம் இடம் சொல்லி முடிஞ்சுட்ட அப்புறம் எங்கே எதை வச்சுக்கிட்டு சொல்கிறது? குடும்பம் எப்படி இருக்குன்னு கேட்குறான்னே வையன், அல்லது காசு வேணும் எப்படி இருக்குன்னு கேட்குறான்னு வையன், அப்போ என்னத்தை வச்சு சொல்லு அப்படின்னா, நம்ப ஆராய்ச்சியெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம காணா கருப்பட்டி வானா வாயில் ஓடு, அப்படித்தான் வயசுக்குன்னு உயரணும். இந்த இப்போ காளீஸ்வரி மேடம் தான் சொன்னாங்க, நான் முதலில் கேபி கற்றுக்கொள்ளும் போது உள்ளதுலேயே சிக்கலான விஷயம் என்ன தெரியுமா, இந்த அல்ஜிப்ரா கற்றுக்கிறது தான். எது இந்த கேபி இருக்கு இல்லையா, அது விட்டு திருப்புன்னு திருப்பாங்க. அது எப்படின்னா இந்த இருட்டு ரூமுக்குள்ளே விட்டு கண்ணு முன்னு தெரியாமல் அடிக்கிற மாதிரி அது வாட்டுக்கு திருப்புன்னு திருப்பாங்க. நமக்கு இங்கே காரகத்துவத்தை படித்து பாவத்துவத்தை படிக்கிறதுக்குள்ளேயே தலை சுற்றி கிருன்னு சொத்து நுழுந்துருவோம். அதுக்கு மேலே 2-3 மீட்டர் இருக்கும் உயரமாக. அப்போ இவ்வளோத்தையும் படிக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா? நீங்கள் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு விஷயம், சாஃப்ட்வேர் மட்டும் ஜாதகம் கணிக்கிறதுக்கு இல்லைன்னு வைங்களேன், ஜோசியத்தில் இத்தனை பேர் உள்ளே நுழைஞ்சிருக்க மாட்டாங்க. ஆமாம், ஒன்றும் இல்லை, ஆதிகந்தம் பரம நாளிகை எடுத்து செல் நாளிகை போய் இருப்பு நாளிகை எடுத்து கற்பச்செல் போக ஆதியில் மாதிரி கற்பச்செல் நீக்கி இருப்பு எடு அப்படின்னாக்க, நீ செருப்பு எடு போடா. படிக்கிற காலத்திலேயே எனக்குக்கும் கணக்குக்கும் ஆகாது இல்லையா?
இப்போ போய்கிட்டு கணக்கை போடு கழுதையை போடுன்னு ஏன்டா டே இம்சை பண்ணுறீங்க, இதுக்கு போய் நான் பாட்டுக்கு வேறு ஏதாவது வேலை பார்த்துட்டு போயிடுவேன். ஆனால் இப்போ நீங்கள் அப்படி தட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எது லக்கணம் வருது, ராசி வருது, முடக்கு ராசி வருது, திதி சூன்ய ராசி வருது, சந்திரா லக்கணம் வருது, அப்புறம் இந்து லக்கணம் வருது, சந்து லக்கணம் வருது, பூரா லக்கணம் வருது, அற்கலா வரைக்கும் வருது. பணம் மட்டும் வர மாட்டேங்குது. அது எப்படி வருதுன்னு நம்மகிட்டத்தையும் கேட்குறாங்க. சரியா? இட நெருக்கடியின் காரணமாக நெருங்கி உட்காரவும், அப்படித்தானே? எனக்கு தெரிஞ்சு இந்த குபேர கலச அறக்கட்டளைன்னு பேர் வச்சுக்க போல அண்டா கலச அறக்கட்டளைன்னு வச்சிருக்கலாம். ஏன்னா பெருசாக இருக்குது கூட்டம், இன்னும் போக போக பெருசாக இருப்பா. இன்னும் பாருங்க, அப்புறம் நான் ஆமாம் ஒரு மண்டபத்தை பிடிக்கணும், இல்லாட்டி ஒரு பள்ளிக்கூடத்தை பிடிச்சிதான் நீங்கள் மீட்டிங்லாம் வைக்கணும், கொஞ்சம் பெரிய சைஸில் தான் வைக்கணும். இறையருள். அப்போ நம்ம வேலையை ஒழுங்காக பார்த்தோம்னா மிச்ச வேலை தானாக நடக்கும். அதுதான் அதில் மெயினானது. சரி, இப்போ நம்ம ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது சூரியன் இங்கு இருந்தால், சந்திரன் அங்கு இருந்தால், இதெல்லாம் எங்களுக்கே தெரியுமே அப்படிம்பாங்க. சரியா? அப்போது ஏன்னா நம்ம அதெல்லாம் படித்து தான் வந்திருப்போம். எடுத்ததும் எங்கே ஆரம்பிப்போம், அந்த லக்கணத்தில் சூரியன் இருந்தால் பெரிய ராசா மாதிரி பிழைப்பானாம்ல, பெரிய கௌரவமெல்லாம் வருமாம்ல அப்படின்னாக்க நம்ம சாதாரணமாக தானே இருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வரும். நான் ஆரம்பத்தில் ஜோசியம் படிக்கிறப்ப இதில் போட்டிருக்கேன், லக்னத்தில் குரு இருந்தால் மிகச்சிறந்த அமைப்பு அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கேன். படிச்சுட்டு யூனிவர்சிட்டியில் போய் எக்ஸாம் எழுதுகிறப்ப போகிறப்ப, இந்த டிஏ எக்ஸாம் எழுதுகிறப்ப போகிறப்ப ஒரு வாத்தியார் ஒருத்தர் வந்திருந்தார். அவர் தான் சொன்னார், லக்கணத்தில் குரு இருக்கிறத மூல ஒரு மோசமான ஒரு கிரக அமைப்பு வேறு எதுவும் இல்லைன்னார். நான் இங்கே பிரமாதமாக படிச்சிருக்கேன். கோலிய லக்கணத்தில் குருவர பவனை நல்லூர் சாலவும் பார்க்கில் மேலான் தண்டிகை மருவும் வாகாயின்னு போட்டு வச்சிருக்கேன் ஜாதக அலங்காரத்தில். உடனே நம்மால் அந்தணன் தனித்து நிற்கில் அபகீர்த்தி மெத்த உண்டு, அந்தணன் தனித்து நிற்கில் அவதிகள் மெத்த உண்டு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்போ தனிச்ச குரு இருந்துச்சுன்னா கெட்டு போயிடுவானா அப்படின்னாக்கும் கெட மாட்டேன் சார், கெட்டும் போயிடுவான் சார். இப்போ நீ என்னதான் சொல்ல வர்ற அப்போ அவனா தனிச்ச குரு 10ஆம் இடத்துல இருக்குன்னு வைங்களேன், தொழிலுக்காக கஷ்டப்படுவாங்க. அப்போ எல்லாரும் கஷ்டப்படுவாங்களா? கஷ்டப்பட மாட்டாங்க. அப்போ அதுக்கு என்ன கணக்கு, குரு 10ல் நின்று தனிச்சு நின்று குருவுடைய திசை நடக்கணும், அந்த திசையில் மட்டும்தான் அவன் கஷ்டப்படுவான். அந்த திசை முடிஞ்சதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அதே இது அந்த 10ல் குரு நிற்கிறாரு, குரு திசை நடக்குது, தனிச்சு நிற்கிறாரு, அவன் ஜெயிச்சுட்டு வருவான். இது எப்படிரா ஜெயிச்சான் அப்படின்னாக்க, அந்த குரு வக்கரம் ஆகியிருப்பார். சரி, வக்கரம் ஆகலை, நீ என்ன கூட பேசுகிற, வக்கரம் ஆகலை, அப்பவும் ஜெயிப்பான். இப்போ சொல்லு பார்ப்போம் அப்படின்னம்னா, அந்த 10ஆம் இடத்த அதிபதி நீசமாயிருப்பார். நீசமானா ஜெயிச்சிருவானாப்பா? நான் சொல்கிறது 10ல் குரு உட்காந்து 10ஆம் இடத்த அதிபதி நீசமாகணும், அல்லது 10ல் குரு உட்காந்து 10க்கு அதிபதி வக்கரமாகணும். அப்போ இந்த குருவுக்கு பலம் இழந்து போயிடும், அப்போ அங்கே ஜெயிச்சிருவாங்க. சரி, அப்போ பாருங்கள், ஒரே குரு அதை வச்சுக்கிட்டு எத்தனை கம்பு சுற்ற வேண்டியதாக இருக்குது பற்றிங்களா? அதாவது மேலாப்பில் மோந்தா ரசம், கலக்கி விட்டு மோந்தா சாம்பார், அப்படியே வடித்து எடுத்தா காய்கறி கூட்டு. இதுதான் சார் ஜோசியத்தில். இந்த 2 வீலர் ஓட்டி பழகிறப்ப, டிவிஎஸ் ஓட்டுறப்ப நமக்கு ஒன்றும் பஞ்சாயத்து இல்லை, நம்ம ஆட்டுக்கு ஓட்டிடலாம். இந்த கியர் வண்டி ஓட்டுறப்ப பழகிறப்ப பார்த்தீங்கன்னா பெரிய மிஸ்ஸாக இருக்கும். கியர் போட்டால் ஆஃப் ஆயிரும், அதனால் ஆஃப் ஆகுதுன்னு ஸ்டார்ட் பண்ணால் மறுபடியும் போடணும். இப்படிமா போட்டு உருட்டிக்கிட்டே இருந்து, அப்போ தான் என் நண்பருக்கு நான் பழகி கொடுத்தேன், அவர் நியூமராலஜி ஜோசியர். அவர்கிட்ட பழகி கொடுக்கல தான் அவர் சொன்னார், இந்த கியரை வச்சுக்கிட்டு ஏன் இதோட இவ்வளோ ஓரியாடணும், பேசாமல் விட்டு சாதா வண்டி எடுத்துக்கிட்டு ஓட்ட வேண்டியதானே. இருந்தாலும் அதை பழகித்தானே ஆகணும். அப்போ கியர் போடுறது, அந்த கிளச்சு விடுறது, அந்த இதெல்லாம் பழகிறோம்ல, அதுதான் சார் ஜோசியம். அப்போது மலை மேலே போகிறப்ப ஒரு ஏற்றத்தில் போகும்போது கிளச்சை லேசாக அமுக்கி விடுவோம், லேசாக பிடிச்சி போவோம் இல்லையா? அது எதுக்காக? அது வண்டி புல்லிங் பவர் கூடுதலாக கொடுக்கணுங்க. அது மாதிரி நம்மகிட்ட கிளைண்ட் வருவாங்கல்ல, அவங்கள பார்த்ததுக்கு இவங்களை கிளச்சை பிடிச்சி அழுத்தி ஓட்டணுமா இல்லை லேசாக விட்டு ஓட்டலாமாங்கிறத அவங்கள்ட்ட இருந்தே தெரிஞ்சுக்கணும். நம்ம ரெண்டாவது இன்னொன்று, நம்ம ஜோசியம் பார்க்குறேன்னு ஆஃபீஸ் போட்டு தைரியமாக உட்காந்துடணும் சார். அந்த வகையில் இவங்களெல்லாம் பாராட்டணும், இந்த பிள்ளைகளெல்லாம். ஆஃபீஸை போட்டு உட்காந்துடணும். உட்காந்திங்கன்னா வர்றவங்க எல்லாம் சேர்ந்து உங்களை ஜோசியர் ஆக்கிடுவாங்க, நீங்கள் ஒன்றும் ஆக வேண்டியதில்லை. சரியா? ஏன்னா வரையிலேயே பிரமாதமாக வருவார் சார். அதில் பாருங்கள் சார், சூரியனும் புதனும் சேர்ந்து புதாத்திய யோகத்தில் நிற்கிது. அதை சனி பார்க்குறதுனால இப்போ சனி புத்தியில் கொஞ்சம் தடை வருது பிள்ளைக்கு படிப்பில். அதான் படிக்கவே மாட்டேங்கிறான். சரி, ஒரு வார்த்தை கேட்டு போகலான்னு தான் வந்தேன். இந்த சனி முடிஞ்சால் அவன் படிப்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் சொல்லுவார். உடனே ஆமாம், நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க. சரிங்க, போயிட்டு வரேங்கன்ட்டு போயிடுவார். முடிஞ்சு வச்சா? அப்போ ஜோசியத்தை அது போக்கில் ஹேண்டில் பண்ணணும்.
அதை விட்டுட்டு சிலர் நம்மால் முரட்டுத்தனமாக போட்டு முறிப்பான் பார்த்துருக்கீங்களா? இந்த ஜாதகத்துப்படி இவன் வேலைக்கு போக மாட்டானே. இல்லைங்கய்யா, படிச்சுட்டு வேலையில் இருக்கார். இல்லை, அவன் விட்டுட்டு வந்துடுவான், நீ ஒன்றும் கவலைப்படாது. அப்போ நான் அவருக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதாவது கனி இருப்ப காய்க வருந்தற்று இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்க வருந்தற்று. நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு அது விருப்பமாக இருக்கணும். இந்த தம்பி சொன்னாப்புல பாருங்க, நான் பேசுனா போதும், என் வாய்ஸை கேட்டால் போதும்னு சொல்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொன்னார்ல, அந்த இடத்துல ஜெயிக்கிறாங்க. சொலல் வல்லன் சோர்வலன் அவனை இகழ்வல்லல் யாருக்கும் அரிது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பேச்சில் வல்லவனான ஒருத்தனை யாராலையும் வெல்ல முடியாதான். யாரு? படைபலத்தோடு இருக்கிறவங்க கூட வெல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நமக்கு என்ன ஆயுதம்? பேசுகிறது தான் ஆயுதம். வேறு என்ன தெரியும் நமக்கு? வேறு தெரியாது. இப்போ நண்பர் தான் பேசல சொன்னார், பெருமாநல்லூரில் நான் ஜோசியராக இருக்கேன், நான் ஐயா முன்னாடி பேசுகிறது அவர் வர்றதுக்குள்ளே பேசிட்டு போயிடலான்னு பார்த்தேன் அப்படின்ற மாதிரி. இப்படி அடையாளம் இல்லாமல் ஓடக்கூடாது. எப்பயுமே நம்ம கம்பு சுற்றுறது பெரிய இடத்துல வச்சுதான் சுற்றணும். சரியா? அதாவது நற்றாமரை குளத்தில் நல்லெண்ணம் சார்ந்தார்வோர் கற்றாரே காமுறுவர். அதாவது படித்தவன் தான் அந்த ஜோசியம் படித்தவங்களும் இன்னொரு ஜோசியம் படித்தவங்க தான் பாராட்டணும். ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, அதில் வித்தியாகர்வம் வந்துடும். இப்போ நான் ஒரு கிரக அமைப்பு சொல்கிறேன்னு வச்சுங்களேன். இப்போ அவர் ஐயா சொன்னார், இந்த உங்கள் வீட்டுக்கு முன்னால் போஸ்ட் மரம் இருக்குதுன்னு சொன்னீங்கல்ல, அப்படின்னாக்க ஒன்றும் இல்லை, அதுக்கு பெரிய பொம்மை சாஸ்திரம்லாம் கிடையாது. லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல ராகு, ஏதாவது ஒன்று நினைச்சுன்னா அவனுக்கு அந்த அவங்க அமைகிற வீட்டுக்கிட்ட போஸ்ட் மரம் இருக்கும் கண்டிப்பாக. இல்லை தெருவாத்தையும் போஸ்ட் மரம் இருக்குது, இதில் என்ன புதுசாக நீ சொல்லிட்ட அப்படின்னா, எல்லா தெருவிலையும் இருக்குமியா, ஆனால் உன் வீட்டு முன்னாடியே இருக்குமியா, முன்னாடியே நட்டுட்டு போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி. இல்லாட்டி போஸ்ட் மரம் இருந்தால் அந்த வீட்டுக்கு நீ குடி போயிடுவேன். அப்போ சரி, இப்போது இப்படி ஒவ்வொன்றையும் எடுத்துக்கலாம். ஒன்றும் இல்லை, சுக்கிரன் வேணாம், சூரியன் சந்திரன் 2 கிரகத்தில் எந்த கிரகம் பாவ கிரகம் சம்மந்தப்படுதுன்னு பாருங்கள். ஏதோ ஒரு பாவ கிரக சம்மந்தம் அல்லது பாவஸ்தானத்தில் நிற்கிது அப்படின்னா, இப்போ சூரியன்னா வலது, சந்திரன்னா இடது. எப்போ இடது பக்கத்தில் சேனல் ஒன்று திறக்காமலே வச்சுருக்கீங்களான்னு கேட்டு பாருங்கள். ஆமாம்பாங்க. இதுக்கு என்ன லாஜிக்கு? ஒரு லாஜிக்கும் இல்லை. சூரியன் வலது கண்ணு, சந்திரன் இடது கண்ணு. கண்ணுங்கிறது எது? அந்த சூரியன் சந்திரன் தான், அதான் ஒளி கிரகம்னு சொல்கிறது. அந்த ஒளியை மறைக்கிறது எது? ஏதாவது ஒரு தடை நின்றுச்சுன்னா அது மறைச்சிரும். சரியா? அதே மாதிரி பாருங்கள், ராகு சுக்கிரன் காம்பினேஷன் இருக்குது, சுக்கிரன் கேது காம்பினேஷன் இருக்குது. இதில் காம்பினேஷனாக சேர்ந்துருக்கணுங்கிறது இல்லை, சும்மா பார்த்துருந்தா கூட போதும். அந்த இது இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா, பொண்ணு பார்ப்பாங்க, ஒரு பொண்ணை பார்த்து முடிகிற மாதிரி தட்டி போய் அடுத்த பொண்ணை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் இதை பண்ணிட்டு தான் யோசிப்பான், ஒருவேளை அதையே பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு கூட யோசிப்பான். இல்லாட்டி அதையும் பண்ணியிருக்கலாமோன்னு யோசிப்பான் சிலர். சரியா? அது மாதிரி இந்த இது இந்த லாஜிக் படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே கரெக்டாக வரும். இன்னும் சிம்பிளாக எடுத்துக்கலாம் சார். இன்னும் ஜோசியத்தில் ரொம்ப கடுமையானதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ ஒருத்தர் வர்றாரு, இப்போ என்ன லக்னம் ஓடுதுன்னு ஒன்றும் வேணாம், இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ பெரிய முள் எங்கே நிற்கிதுன்னு பாருங்க, துலாத்தில் நிற்கிது. எனக்கு உங்களுக்கு எங்கே நிற்கிதுன்னு பார்த்துக்குங்க. துலாத்தோட முழு நட்சத்திரம் சொல்லுங்கள், என்ன நட்சத்திரம்? சுவாதி நட்சத்திரம். இப்போ ராகு எங்கே இருக்கார்? கோச்சாரத்தில் கும்பத்தில் இருக்கார். கும்பம் வயசானவங்க தானே. அப்போ நீங்கள் பாருங்கள், ஒன்று வர்றப்ப நின்று வந்திருப்பீங்க டிராபிக் ஆகி, அல்லது யாராவது வயசானவங்கள்ட்ட பேசிட்டு வந்திருக்கீங்களான்னு கேளுங்க. ஆமாம்பாங்க. ஐயா வந்த மாதிரி புழு கலர் ட்ரெஸ்ஸில் வந்திருப்பாங்க, இல்லாட்டி புழு கலர் போட்டவனை பார்த்துட்டு வந்திருப்பாங்க. சரியா? ஏன்னா சனியுடைய பாசிட்டிவ் கலரில். கருப்பு கலரை பாட்டு வரமாட்டாங்க. என்ன தெரியுமா? கருப்பு தடை இல்லை. சரியா? ரொம்ப சுத்தக்கூடாது. அப்போது இதை இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ என்ன ஓடிட்டுருக்குன்னு சொன்னேன்? துலாத்துக்கு 3ஆம் இடம் எதுப்பா? தனுசு. அப்போ தனுசுங்கிறது குருவுடைய வீடு இல்லையா? நீங்கள் பாருங்கள், யாருமே பட்னியாக வந்திருக்க மாட்டாங்க, எல்லாரும் சாப்பிட்டு தான் வந்திருப்பீங்க. சரியா? இங்கே சோடு ஓட மாட்டாங்கன்னு தான் தெரியுமே எனக்கு. அப்புறம் சாப்பிட்டு வராமல் என்ன செய்யறது? அப்படி இல்லை, சாப்பிட்டு வந்திருப்பீங்க. அப்போது நம்ம வர்றவங்கள்ட்ட இதை கேட்குறதுல என்ன சார் கஷ்டம் இருக்குது? தடாலடியாக கேட்டுடலாம் இல்லையா? சரி, இப்போ இது இப்படி எடுத்துங்க. 4ஆம் இடம் எடுத்துங்க. லக்னத்துக்கு 4ஆம் இடம் எது? வீடு, மனை, வண்டி, வாகனம். அப்படி தானே? நம்மதே மனப்படமாக வச்சுருப்போமே. சரி, 4ஆம் இடத்துக்கு 7ஆம் இடம் எது சார்? 10ஆம் இடம். சரி, 10ஆம் இடத்துல குரு இருக்கார், அல்லது 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் கேளுங்க, உங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல வீடு இருக்கும், கல்யாணம் ஆகாத பொண்ணு இருக்கும், அங்கே கொஞ்சம் வசதி வாய்ப்பாக இருப்பாங்க, வாத்தியார் வேலை பார்க்குறவராக இருப்பார், இல்லாட்டி ஃபைனான்ஸ் பண்ணுறவர் இருப்பார், கொஞ்சம் குண்டாக இருப்பானே, தலை சொட்டையாக இருப்பானே, அந்த ஆள்னு கேட்டு பாருங்கள். ஆமாம்பாங்க. சரியா? இப்போ நம்ம எல்லாத்துக்கும் என்ன ஓடி இருக்குன்னு தெரியுமா? நமக்கு 4ஆம் இடம் எது, அதுக்கு 10ஆம் இடம் எது, அந்த கிரகம் எங்கே இருக்குது, இந்நேரம் ஓடி இருக்கும். ஓடினாத்தையா ஜோசியர் நம்ம
இன்னைக்கு என்ன நம்ம ஜாதகத்தை பார்த்தானே நம்ம ஜோசியராக சரி, இப்போ நம்ம ஜாதகத்தை எவ்வளோ தெளிவாக பார்த்துருக்கேன்னு சொல்கிறேன் பாருங்க. எல்லாத்துக்கும் எல்லார் ஜாதகத்துலேயும் அவங்கவுங்க ஜோசியர் ஜாதகத்தில் ஒரு டவுட் இருக்கும். இந்த கிரகம் இங்கே இருக்கா, இந்த நட்சத்திரமா, இந்த லக்னமா, ஒருவேளை வேறு லக்னமாக இருக்குமோ, ஒருவேளை இந்த நட்சத்திரமாக இருக்குமோ, இந்த டவுட் வந்தால் தான் ஜோசியர். இந்த டவுட்டை கிளியர் பண்ணத்தான் உள்ளே வந்திருப்போம். இன்னைக்கு வரைக்கும் பண்ணல. ரைட்டா? இனிமேலும் பண்ண மாட்டீங்க. ஏன்னா ரெண்டு பக்கம் சேர்ந்தா மாதிரியே பேசும். உங்களை ஒன்றுமே பண்ண விடாது. சரி, சிலர் வருவாங்க. அதில் பாருங்க, கம்ப்யூட்டரில் ஓட்டால் இந்த லக்னம் தான் வருது, ஆனால் நாங்கள் எழுதி வச்சது அவங்க இந்த லக்னம் தான் எழுதி வச்சாங்க அப்படின்னு வருவாங்க. எழுதினவர் என்ன பண்ணியிருப்பார், ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துருப்பார். அவர் எப்படி எழுதி கொடுத்துருப்பாருன்னு நமக்கு தெரியாதா? அங்கனையே பிரசன்னம் போட்டிருப்பார். கடகடன்னு எழுதி லக்னம் 2 மணி நேரத்துக்கு ஒரு லக்னத்தை கணிச்சு போட்டு கொடுத்துருந்துருப்பார். நம்ம ஜாதகத்தை கம்ப்யூட்டரில் கணிக்கலாம் மாறி வரும். நீங்கள் இதை சொல்லி பாருங்கள், கேட்க மாட்டாங்க. அது கிடையாதுங்க. அந்த காலத்தில் எழுதுனது, அது அவர் எழுதுனது மேனுவலாக கணிச்சு எழுதுனது அப்படிம்பாங்க. அப்போ நம்ம அதைத்தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். அவர்கிட்ட இதை தூக்கி இப்படி வச்சுக்கிட்டு லக்னத்தை நம்ம கரெக்டாக வச்சு பலன் சொன்னோம்னா சரியாக வந்துடும். சரிதானா? அதை விட்டுட்டு நம்ம இந்த லக்னத்துக்காக அசைன் பண்ணி இது என்ன ஆகும் தெரியுமா? இந்த நேராக போகிற ரயில் இருக்குதுல்ல, அது தண்டவாளத்தை வளைச்சி விட்டாப்புல கொஞ்சம் திரும்பி போன்ற மாதிரி நம்ம வளைச்சி, அதாவது நாய் தான் வாழை ஆட்டணும், வால் நாய் ஆட்டி விட்டுறக்கூடாது. அது ஒரு சிக்கல் இருக்குது. அதனால் அவங்க அவங்க சைடில் பேசுவாங்க. ஏன்னா நமக்கு அது ப்ரொஃபஷன். 10 ஜாதகத்தில் ஒரு 11ஆவது ஜாதகமாக பார்க்குறோம். அவங்களுக்கு அது வாழ்க்கை சார். அப்போ அந்த வாழ்க்கையை பார்க்கல அவங்க ரொம்ப கவனமாக இருப்பாங்கல்ல, அதனால் கவனமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்போது இந்த இப்போ ஜாதகம் சொல்கிறதுங்கிறதுல நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போவோம் இல்லையா? இப்போ நான் கூட சொன்னேன், இந்த அதுனா வாட்சில் இருந்து தான் எடுத்து சொன்னேன். இப்போ என்ன ஓர சார் ஓடிட்டு இருக்குது, யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். இன்றைக்கி என்ன கிழமை? சனிக்கிழமை. 7, 8, 9, 10, 11. சனி, குரு, செவ்வாய், சூரியன், சுக்கிரன். யாராவது சொல்லுவீங்கன்னு நினச்சின்னு சொல்லலை. சுக்கிர ஓர ஓடுது. சரி, இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்க வர்றார். என்ன கேட்க வர்றார் சொல்லுங்க, யாராவது ஒருத்தர். அது என்ன சார் சுக்கிரன்னு சொன்னா முதல்ல திருமணம்? சரி, வெரி குட், ரைட், நல்லது. இப்போ இப்படி யோசிச்சு பாருங்க. என்ன கிழமை, என்ன ஓர? டெக்ஸ்டைல் தொழில் நான் பண்ணலாமான்னு கேட்டு வரக்கூடாதா? வரலாம்ல. நான் வண்டி வாங்கி ஓட்டலாம்னு இருக்கேன். இப்போ ஓட்டினா சரியாக வருமா அப்படின்னு கேட்டார்னா நம்ம என்ன சொல்லலாம்? சனி, இந்த பக்கம் சுக்கிரன், வாங்கி ஓட்டுறா, ஒன்று தான்டா வண்டி, நீ ஓட்டிடுவாடான்னு சொல்லிடலாம். செகண்ட்ஸ் வாங்கலாமான்னு கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. இது நல்ல கேள்வி. இப்போ இந்த செகண்ட்ஸ் வாங்கலாமான்னு கேட்குறவர் எங்கேருந்து கேட்குறாரு? எனக்கு பின்னால் இருந்து கேட்குறாரு. இவர் 12ஆம் இடத்துல இருந்து கேட்குறாரு. அதனால அவர் பண விஷயத்தை பற்றி யோசித்து அந்த மாதிரி கேட்பாங்க. அப்போ அவர் நிற்கிற இப்போ இந்த இடத்துல பலன் சொல்லணும்னா இவர் எனக்கு பின்னால் இருக்கார், பழைய வண்டி வாங்கு. இப்போ முன்னால் நீங்கள் இருக்க யாராவது கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, புது வண்டி வாங்கு. ஏன் புது வண்டி வாங்கணும்? சுக்கிரன் சனியோட சேர்ந்துருக்கார். அந்த வண்டியில் யார் பேர் எழுதுறது சொல்லுங்கள்? யார் பேர் எழுதுறது? எங்கள் அம்மா பேரை எழுதுறா, கோயந்தம்மாள் நகர்னு இந்த இதில் கவுண்டம் பண்ணி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி. அதாவது யார் பேரை எழுதுறதுன்னா சனி தொழில், ரைட்டா? சுக்கிரன் பெண் கிரகம் தானே. அப்போ உன் வீட்டுக்காரம்மா பேர் எழுது, உன் புள்ள பேர் எழுது, இல்லாட்டி உன் குலதெய்வத்தில் பெண் தெய்வம் இருக்கா அதை எழுது. சரியா வருமா? அப்போ கரெக்டாக வந்துடும். சரி, இவன் கடை வாங்கி வாங்குவானா, இதில் வாங்குவானா, அது என்னது, டியூ போட்டு வாங்குவாரா இல்லை ஹாட் கேஷ் கொடுத்து வாங்குவாரா? அதுக்கு என்ன பதில் சொல்கிறது? அப்படியே இன்னைக்கு சார்ட் எடுத்துக்குங்க. சுக்கிரனுக்கு சனி மறையாமல் இருக்குன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக அவன் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும், கடன் வாங்கிடுவான், டியூ போட்டு வாங்கிடுவான். ரெண்டும் ஒன்று சேர்ந்துருக்குன்னு வைங்களேன், ஹாட் கேஷ் கொடுத்து வாங்கிடுவான். 6, 8, 12 மறைஞ்சிருக்குன்னு வைங்களேன், இன்னும் பணமே ரெடி ஆகலை, ஆனால் வண்டி வாங்கணுங்கிற ஆசை மட்டும் மனசு நிறையா இருக்குது. அப்போ அவன் நான் வண்டி வாங்கி ஓட்டலாமா? நீ ஒழுங்காக போய் வீட்டில் பொண்டாட்டியை ஓட்டு, அதுக்கப்புறம் வண்டியை ஓட்டலாம் போ, முடிஞ்சு வச்சு சொல்லி. சரியா? அப்போது இது என்ன சார் கஷ்டம் ஜோசியம் சொல்கிறதுல? ஆனால் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், இதைத்தான் நம்ம மண்டி ஓட்டுக்கிட்டு படிச்சிருப்போம். சரியா? வருஷக்கணக்காக படிச்சிருப்போம், மாதக்கணக்காக படிச்சிருப்போம். ஆனால் என்ன பிரச்சனைனா, இதெல்லாம் சொல்கிறதுக்கு நமக்கு அந்த பேசிக் நாலேஜ் வேணும். எது? ஜோதிட நாலேஜ்னு ஒன்று வேணும்ல, அது இருந்தால் தானே வரும், இல்லாட்டி வராதுல்ல. சரி, இப்போது 4ஆம் இடத்த அதிபதி உங்கள் ஜாதகத்தில் யாருன்னு பார்த்துக்குங்க. அவர் இது ராகு கேதுவோட சேர்ந்திருக்கார் அல்லது வக்ரமாக இருக்கார். இந்த 2 ஆப்ஷனில் எதில் இருந்தாலும்
அவங்க வீட்டில் ஒரு ஓடாத சைக்கிள் வண்டி ஏதாவது ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க, சும்மாவாதும் போட்டு வச்சுருப்பாங்க. எப்படிப்பா அப்படின்னாக்க, இதுக்கு ஒன்றும் பொம்மை சாஸ்திரம் இல்லை, 4ஆம் இடம் வாகனம், கூட பாவகிரகம் சேர்ந்ததுன்னா தடை ஏற்படும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. சரி, 4ல் சந்திரன் நிற்கிறார். இது காரகோ பாவனாஸ்தி, அம்மாவுக்கும் நம்மளுக்கும் ஒத்து வராது, அம்மா எதிரியாக இருப்பாங்க, இப்படிலாம் பேசுவோம் நம்ம இல்லையா. ஆனால் அம்மா நல்லா இருப்பாங்க, பாசமாக இருப்பாங்க, பிரியமாக இருப்பாங்க. எப்படி நடக்கும்? இப்போ இப்படி எடுத்துக்கங்க, 4ஆம் இடத்துல சந்திரன் உச்சமாக இருக்கார், மகர லக்னம்னு வச்சுக்கலாம். சரி, 4ஆம் இடத்துல சந்திரன் ஆட்சியாக இருக்கார், மேஷ லக்னம். இந்த காரகோ பாவனாஸ்தி வேலை செய்யாது. சரியா? அதே மாதிரி நான் இப்போ ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸ்லேயோ வீடியோலையோ பேசியிருந்தேன். நம்ம வந்து ராசி சக்கரத்தை தாண்டி போகிறதே கிடையாது. நாங்கள் ஒரு சக்கரத்தை வச்சு தான், விஷ்ணு வந்து ஒரு சக்கரம் தான் வச்சுருக்கார், அவர்கிட்ட மல்டிபிள் சக்கரம் இல்லை. அதனால் நம்மளும் ஒரே சக்கரத்தை வச்சுக்கிட்டு சுற்றுவோம்ட்டு தான் சுற்றிக்கி இருக்கான். அதனால் ராசி சக்கரத்தோட பலன் எடுக்கிறது முடிஞ்சிடும் நமக்கு அப்படின்னு சொன்னதும் ஒரு நண்பர் சொல்லியிருந்தார், நீச்சபங்க ராஜயோகம் பார்க்குறதா இருந்தால் நவாம்சம் இல்லாமல் எப்படி பார்ப்பீங்க அப்படின்னு கேட்டிருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் நவாம்சத்தில் தான் பழகியிருக்கார், அதனால் அதை வச்சு தான் அவர் பலன் சொல்லி ஆகணும். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் பழகி வருவோம் இல்லையா. நம்ம எதில் பழகி வர்றோம், அந்த இடத்த வந்து நமக்குன்னு ஒரு சிஸ்டம் வரும், அந்த சிஸ்டத்தை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிற வேண்டியதான், கப்புன்னு பிடிச்சிக்கிற வேண்டியதான், சிம்பிளாக நடந்துடும். சரி, இப்போது நம்ம பார்க்குற எந்த ஒரு விஷயத்துலையும் பிரசன்னத்தை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பதில் சொல்லிடலாம். அவங்க கேட்குற கேள்விக்கு படக்குன்னு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சரி, இப்போ எனக்கு முன்னாடி பேசினவர் அவர் ஐயா, அவருக்கு முன்னாடி அவர் பேசினார். அவர் பேசினது எதை பற்றி சார் பேசினார்? சனியை பற்றி பேசினார். என்னமோ பேசினார், நல்லத்தையும் பேசினார். நம்ம அப்படி பேசக்கூடாது. ஏன்னா என்ன பேசியிருக்காருன்னு நம்ம மீட்டிங் வந்தால் கேட்டுட்டு போனோம். அவர் சனியை பற்றி பேசினார், தொழிலை பற்றி. ஏப்பா அப்படின்னாக்க, அவர் போட்டிருக்க சட்டையை திரும்பி பாருங்க, அந்த டார்க்கு வந்துருச்சா. இப்போ என்னென்னா, அவர் மாதிரி ஒருத்தர் வந்து கேள்வி கேளுங்க அப்படின்னு சொன்னிட்டுமே என்ன கேட்பார் தெரியுமா? ஏன் தொழில் நல்லா வளரும், அவரையே கேட்க சொல்லுங்கள், நான் ஜோசியத்தில் பெரிய ஆள் ஆகணான்னு கேட்பார். கேள்வியாக தான், ரைட்டா? மாறவே மாறாது. என்ன காரணம்னா, நம்ம 100 பக்கம் இதை கேட்டிருக்கோம்ல. சிலர் கேட்பாங்க, நான் ஜோசியர் ஆக முடியுமா, நான் ஜோசியம் படிக்கலாமா, இன்னைக்கு கூட ஷார்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ணேன் காலையில். அதாவது நான் ஜோசியம் படிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. நீ எப்போ ஜோசியம்னு ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுக்குள்ளே வந்துட்டு படிக்கலாமான்னு கேட்குறியோ அப்போவே நீ ஜோசியர் தான். ஏன்னா ஜோசியம்ங்கிறது கொரோனாவோட மோசமானது. பிடிச்சிச்சின்னு வையன், அவ்வளோதான், அதோட உளுந்த நீ. இப்போ நம்ம வந்து சிலரை கேட்கலாம், யுவராஜை வந்து என்னப்பா ஆகிற, டெய்லராக இருக்கேன், அப்புறம் விட்டுட்டு வந்து இந்த வேலை செய்யலான் இருக்கேன், அப்புறம் நான் கம்பெனி வச்சுருக்கேன் அப்படிலாம் சொல்லுவாங்க சிலர். பற்றிகளா கேட்டுருங்க, அதை வச்சு தெரிஞ்சு வரேன். அவரை இப்போ கேட்டோம்னா, நான் எலக்ட்ரானிக்ஸ் கடை வச்சுருக்கேன், பின்னால் வந்து நான் இன்னொரு கடை எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமாக எக்யூப்மெண்ட்ஸ் விற்கிற மாதிரி கடை வைக்கிறேன், அல்லது ரியல் எஸ்டேட் பண்ணுறேன், இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி கூட செய்யலாம். எங்கள் ஜோசியத்துலேருந்து மாறி போயிடுறேன் பார்ப்போம், முடிஞ்சா ஒன்றால் போடா மாப்பிள்ள பார்த்துக்கலாம்னா நிச்சயமாக போக முடியும், யாராலையுமே போக முடியாது. சரங்குடிச்ச மாதிரி நீ சொரிய ஆரம்பிச்சிட்ட, சொரிஞ்சே தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது, சாகிற வரைக்கும் சொரிஞ்சு தான் ஆகணும். அது மாதிரி ஒரு வித்தியாசமான ஃபீல்டு. அதே மாதிரி நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன், இந்த ஜோசியம் படித்தேன், ரொம்ப கொடுத்து வச்சேன். என்ன காரணம் தெரியுங்களா? இப்போ நம்ம பெருசுக பக்கத்தில் நம்ம வீடுகளில் இருந்துச்சுன்னா, யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு அந்த பெருசு கூப்பிட்டு உட்கார வச்சுச்சுன்னு வைங்களேன், இல்லை எனக்கு வேலை இருக்குன்ட்டு போயிடுவோம். என்ன காரணம்? இப்படி தான் 1945 இப்படி தான் 1983 அப்படின்னாங்கன்னா, எனக்கு நிறைய வேலை இருக்கியா அப்படின்ட்டு போயிடுவோம். ஆனால் நீங்கள் ஜோசியம் படிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம், அவங்களாம் வந்து கேட்பாங்க, அப்புறம் சுக்கரம் ஏதோ அடுத்த வாரம் வக்கரம்னாங்க அப்படி வந்து நின்றுக்குருவாங்க. நீ பதில் சொல்லி கிறங்கி போயிடணும். அப்போது லோன்லினஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது, தனிமையே இருக்காது. சரியா? ஆனால் ஜோசியம் படிக்கிறோம்னா அதில் இருக்க முதல் சேலஞ்ச் என்ன தெரியுமா? ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு சேலஞ்சாக இருக்கும் நமக்கு, குடும்பம் தான். எல்லாத்தையும் கலட்டிட்டார், இந்த ஒன்றை கலட்டினார்னு வையன், சந்தோஷமாக இருந்துக்கிடுவார். ஏன் போனது என்னது உருப்பிட்டு இருக்கு, இப்போ என்னமோ ஜோசியம் படிக்கிறேன்னு வேற பஞ்சாங்கம் வாங்கி சுற்றிக்கிட்டுறான்டா அப்படின்னு அப்படி ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவனென்று போற்றி புகழ வேண்டும் இல்லையா? எத்தனை சால்வை உழுகுது பார்த்தீங்களா? இங்கே அவங்க மாமனார் சால்வை போட்டிருப்பாரா? போட்டிருக்க மாட்டார். ஆனால் இங்கே எல்லாரும் போடுறாங்க. அப்போ ஜோசியருக்கு சால்வை வாங்குறாங்க, மாலை வாங்குறாங்க, ஷீல்டு வாங்குறாங்கன்னா எப்படி? அந்த திறமைங்கிறது ஆண்டவன் கொடுத்த அந்த பவர். சரியா? அதுக்கு ஜோசியருக்கு மட்டும்தான் சார் இருக்கும் அது. அதே மாதிரி மற்றவங்க உங்களை பார்க்கல சாமியாக பார்ப்பாங்க. சரியா? உங்கள் வீட்டுக்காரம்மா அந்த ஜோசியம் படித்து ஒரு பேர் வாங்கினீங்கன்னா கூட உங்களை வில்லனாக தான் பார்க்கும், அதை ஒன்றும் செய்ய முடியாது.
கை நிறையா தட்டுறாங்கன்னா எம்புட்டு அடி வாங்கியிருக்கோம் பாரு. இல்லை, ரவி சென்னைக்கு வந்தார் மகாபலிபுரத்துக்கு. அது என்ன, அது சவுத் இந்தியன் வேதிக் அஸ்ட்ராலஜர் ஃபெடரேஷனில் அவருக்கு அவார்டு கொடுக்குறாங்க. அப்போ தான் சொன்னார், சார் நான் அவார்டு வாங்குறத ஃபேமிலியோடு வந்திருக்கேன் சார் காமிக்கணும் அப்படின்னு. அப்போ தான் சொன்னேன், உண்மை கரெக்டாக செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவையும் கூப்பிட்டு நிப்பாட்டி வச்சு எல்லாரும் ஒன்றா நானும் நின்று ஃபோட்டோ எடுத்தேன். அவரோட எடுத்துகிட்டு தான் அந்த அம்மாட்ட சொன்னேன், பார்த்தியா உங்கள் வீட்டுக்காரர் ஜோசியத்தில் எத்தனை தண்டி மனுஷனாக இருக்காருன்னு அப்படின்னு. இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வரையில் ஃபேமிலியோடு வாங்க. அப்போ நம்மளை 4 பேர் மதிக்கிறாங்க இல்லையா. இப்போ இங்கே கூப்பிட்றாங்க மேடையில் வந்து யாருமே இந்த அடுத்து இந்த ஜோசியாரன் வர்றேன்னு சொல்கிறாங்க இல்லை, ஐயா வந்து பேசுகிறார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இல்லையா. அப்போ இங்கே வாரியா இவனை கூட 2 பேரும் ஐயான்னு கொடுக்குறாங்க. நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், சே இம்பிட்டு பரவாயில்ல பையன் நல்லாத்தையும் வந்திருப்பான் போல இருக்கு அப்படின்ற அப்படி ஒரு மனோநிலை வரும். அதுக்காகத்தான் சொல்கிறது. அதே மாதிரி ஜோசியம் படிக்கிறதுக்கு முந்தியெல்லாம் முதலீடெல்லாம் தேவையில்லை சார். சும்மா நம்மளே படிக்கிறதுங்கிறது ஆரம்பிக்கலாம், அப்புறம் படிக்க ஆரம்பித்தா அப்படியே வரும் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போல்லாம் வந்து பெருமுதல் போட்டு படிக்கணும். நீங்கள் இப்போ கிளாஸ் நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் அன்றைக்கி பார்த்துக்கிட்டே வரேன் ஷார்ட்ஸில் காளீஸ்வரி பேசுது, அடிப்படை ஜோதிடத்தை நாங்கள் இவ்வளோ நாளில் எடுத்து கொடுக்க போகிறோம், இல்லை நம்ம என்னென்ன படிக்க போகிறோம்னா அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டுருந்துச்சு, பொருளடக்கம் ஒன்று போட்டுருந்துச்சு. இப்போ அதுக்கு பணம் கட்டணும், பணம் கட்டி தானே படிக்கணும். சிலர் சொல்லுவாங்க, நான் ஜோசியம் சொல்லுவேன், நான் காசெல்லாம் வாங்கவே மாட்டேன் அப்படின்னுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆண்டன் வேறு பக்கம் ஏதோ ஒன்றில் படி அளக்கிறேன் அதனால் வாங்க வேண்டியதில்லை. ஆனால் எல்லாருமே வாங்காமல் சொல்ல முடியுமாப்பா? நம்ம பண்ணுறது பூரா வெட்டி வேலை பண்ணுறோம்னு ஏற்கனவே பேசுகிறாங்க வீட்டில். இதில் ஜோசியம் வேறு சும்மா பார்த்துக்கு இருந்தோம்னு வைங்க, என்ன ஆகும். எங்கள் அப்பிச்சி, அதாவது எங்கள் அம்மாவுடைய அப்பா வந்து தாத்தா, அவர் வந்து ஒரு பெரிய வைத்தியர். என்ன வைத்தியர் அப்படின்னா சர்ஜன், ரண சிகிச்சை பண்ணுறவர். அந்த காலத்தில் இந்த வறந்த பழம்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த சிலந்தி வர்றது அந்த மாதிரி இதில் நாட்டு வைத்தியத்தில் அவர் சர்ஜரி பண்ணுவார். அவர் சர்ஜரியை கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த காலத்தில் தான் அனஸ்தீசியாலாம் இருக்காங்க, அந்த காலத்தில் அனஸ்தீசியா கிடையாது. நான் சொல்கிறது 10-50 வருஷத்துக்கு முன்னே, 50 வருஷமே எனக்கே வந்துருச்சு, ஒரு 100 வருஷமே ஆயிருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பேஷண்ட் வர்றான்ல பார்த்ததும் காலையில் கூட்டிகிட்டு வாங்கம்பாங்க, சர்ஜரி நாளைக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறது. காலையில் வந்ததும் ஒரு கலையம் வந்து கம்மஞ்சோத்து புழு தண்ணி கொடுத்துட்றது, அவனுக்கு முட்டை குடுறான்னு குடிச்சு படுத்துக்கிறான்னா கையை 2 பேர் காலை 2 பேர் பிடிச்சி அமைக்கிறது, ஒரு கைக்கு ஒரு ஆள் 4 பேர் சேர்ந்து அமைக்கி பிடிச்சதான் சர்ஜரி நேராகவே பண்ணிடுறது. அறுத்துங்கிருத்தும் பண்ணி க்ளீன் பண்ணி சுடு தண்ணியை காய வச்சு ஊற்றி எல்லாம் பண்ணி அவனுக்கு கட்டை போட்டுவிட்டு அதுக்கு கருப்பட்டியை போட்டு பத்தை போட்டுவிட்டு எல்லாம் பண்ணி அனுப்புறது. நல்லாவும் போயிடும் அவங்களுக்கு. அந்த மாதிரி நல்லா பேர் வாங்கியிருக்கார். இவர் என்ன பண்ணுறாரு, காசு வாங்க மாட்டார் வைத்தியம் பண்ணால். அப்போது வீட்டில் இருந்து இருக்கிற காசை எடுத்து இவங்க கூலி செஞ்சுட்டு வந்து வச்சுருக்கிற காசெல்லாம் எடுத்து கொண்டு வந்து மருந்து மாத்திரையெல்லாம் இந்த நாட்டு மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாத்துக்கும் ஃப்ரீ வைத்தியம் பார்த்துருந்தார். அதில் தான் எங்கள் ஆத்தா டென்ஷன் ஆகி அந்த ஓலைச்சவடியை பூரா அள்ளி கொண்டு போய் தீ அடுப்பில் ஓட்டு எரிச்சு விட்டுருச்சு. போ கொய்யால, நீ இதை வச்சுக்கிட்டு தானே வைத்தியம் பார்த்துக்கிருக்க, இருக்கிற காசு பிள்ளைய சம்பாரிச்சிட்டு வர காசையும் சேர்த்து காலி பண்ணுறேன்னு. ஸோ இது மாதிரியான சேலஞ்சஸ் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்குதுன்னு சொல்ல வரேன் நான். இப்போ நம்ம புஸ்தகம் வாங்கணும், அதே மாதிரி கிளாஸுக்கு பணம் கட்டணும், அப்புறம் வந்து இது வீடியோ நான் பார்த்துக்கிருவேன்னாக்கும் வீடியோவுக்கும் காசு கட்டணும், சாஃப்ட்வேர் வாங்கணும். சாஃப்ட்வேர் இல்லாமல் தான் ஜோசியம் படிக்க முடியாது, நமக்கு தான் கணிக்க தெரியாது. சார் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஜாதகம் கணிச்சு பழகிங்க. முந்தி வந்து முத நான் பஞ்சாங்கம்லாம் பார்க்குறப்ப, பஞ்சாங்கம் பார்த்து பழகிறப்ப எனக்கு பிரம்மாண்டமான ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த பஞ்சாங்கம்லாம் எப்படி தான் கணிக்கிறாங்களோ, இன்னும் அடுத்த வருஷம் வரைக்கும் நடக்கிறதெல்லாம் கணிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கல. 50 வருட பஞ்சாங்கம் மணிமேகலை அப்படின்னு ஓட்டாங்க பார்த்துங்க, என்னடா 50 வருஷத்துக்கு கணிச்சு வச்சுருக்காங்கங்கிற மாதிரி இருந்தது. இது ரொம்ப பிரம்மாண்டமாக தெரிஞ்சுது. அப்புறம் பார்த்தா அதுக்குள்ளே வந்து 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 புரியிறப்ப தான் நமக்கு தெரியுது இதுவும் ஒரு ப்ரொஃபஷனலாக எடுத்து பண்ணுறாங்க, அப்போ சரியாக பண்ணிட முடியும். சார் பஞ்சாங்கம் கணிக்கிறவங்களே கரெக்டாக அவ்வளோ நேரம் உட்காந்து அவ்வளோ கணிதம் போட்டு கரெக்டாக கணிக்கிறப்ப நம்ம ஏன் இத்தினோண்டு சாதம் கணிக்க முடியாது? ரைட்டா? அதனால் 2 சேலஞ்சு தான். ஒன்று லக்னம் கணிக்கிறது, இன்னொன்று வந்து தசாபுத்தி கணிக்கிறது, இருப்பு கணிக்கிறது. நீங்களாவது பரவாயில்ல, இப்போ லக்னம் கணிக்கிறதுங்கிறது கணிச்சிட்டு அப்படியே எழுதிடலாம், அது கரெக்டாக இருக்காங்கிறத வந்து சாஃப்ட்வேரில் போட்டால் செக் பண்ணி சொல்லிடுறோம், அது நீ கரெக்டாக பண்ணியிருக்கியான்னு. அதாவது மெஷின் நம்ம பண்ணுறதை செக் பண்ணி சொல்லிடும். இப்படி தான் நம்ம நண்பர் பெட்ரோல் பங்க் வச்சுருக்கார். அவர் பணம் என்ற மிஷின் வாங்கினார். அந்த மிஷின் என்ன பண்ணுச்சுன்னா 100 நோட்டுக்கு 1 நோட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்கும், 200 நோட்டுக்கு 1 நோட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்கும். இப்போ என்ன பண்ணாங்கன்னா அந்த மிஷினை சரி பண்ண சொல்லி பார்த்து சரி பண்ணாலும் அது மேலே நம்பிக்கை வர மாட்டேங்குது. பணம் இல்லை,
அன்னைக்கு போயிருந்தேன் பங்குக்கு. சென்டரில் டேபிளில் வச்சுருக்காங்க, சுற்றிலும் ஒரு 4 பேர் இன்னும் உட்காந்து எண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பணம் என்ற மிஷின் பக்கத்தில் இருக்கு. அப்போ தான் கேட்டேன், என்னடா எல்லாம் சொன்ன அந்த மிஷினுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த மிஷின் உங்களுக்கு வேலை பார்க்கும்னாக்க, அது மாதிரி நம்ம கையில் சாஃப்ட்வேர் இருந்தால், நம்ம சாஃப்ட்வேர் இருந்தாத்தையும் கணிக்க முடியுங்கிற பாயிண்ட்டை விட்டுருங்க. நம்மளே லக்கணம் கணிக்கணும். கணிச்சிட்டு அதில் லக்கண நிச்சயம் அப்படின்னு ஒன்று பண்ணணும். லக்கணம் கணிச்சதுக்கப்புறம் நம்ம கணிச்சது கரெக்டானு செக் பண்ணுறதுக்கு லக்கண நிச்சயம்னு ஒன்று இருக்குது. அது எப்படி பண்ணணும்னு நான் வீடியோவில் போட்டு வச்சுருக்கேன், நம்ம சேனலில் இருக்குது, பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நட்சத்திர நிச்சயம், நான் இந்த நட்சத்திரத்தில் தான் பிறந்தனா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறது. இதை ரெண்டையும் முடிச்சுட்டு தான் நோட்டில் தூக்கி எழுதணும். இப்போ நம்ம ஏதாவது பண்ணுறோமா? ஒன்றும் பண்ணுறதில்ல. ஒரே ஒரு பிரிண்ட்டு என்ட்ரு அடித்தோம்னா கடன்னு அடித்து கையில் கொடுத்துரும். சரியா, நீ வாங்கிட்டு போயிருன்றோம். ஆனால் பாருங்கள், இந்த இதில் வந்து ஆரம்பத்தில் சாஃப்ட்வேர் வர்றது ரொம்ப லேட் ஆச்சு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஜோசியருக்கு சாஃப்ட்வேர் தெரியாது, சாஃப்ட்வேர்காரருக்கு ஜோசியம் தெரியாது. 2 பேரும் உட்காந்து பேசுனாங்கன்னா ஒருத்தருக்கும் புரியாது. இவன் பேசுகிற அவனுக்கு புரியாது, அவன் பேசுகிற இவனுக்கு புரியாது, 2 பேரும் பேச எவனுக்கும் புரியாதுன்னு வாங்கல. அது மாதிரி கசாமுசான்னு ஆயிரும். இது என்ன ஆயிரும்? கடைசியில் அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஜோசியம் படித்தாங்க, அதே மாதிரி ஜோசியம் படித்த ஆர்வம் உள்ளவங்க அடுத்து படிச்சுக்கிட்டு போனாங்க. இதெல்லாம் மிங்கிள் ஆகலை தான் இப்போ நமக்கு இவ்வளோ சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்தது. எனிவே, இப்போ எனக்கு தெரிஞ்சு சார், நம்ம ஜாதகம் கணிக்க ஆரம்பித்தோம்னா நமக்கு நிறைய பலன் சொல்கிறதுக்கான ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கும். அந்த லக்னம் கணிக்கிறதோ, நட்சத்திரம் கணிக்கிறது, ஜாதகம் கணிக்க ஆரம்பித்தோம்னா வயசு கண்டுபிடிக்கிறதுங்கிறதே அது மாதிரி தான். இன்றைக்கி இருக்க தேதியை பிறந்த தேதியோட கழிச்சிட்டா சிம்பிளாக வயசு வந்துடும் இல்லையா சார்? இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு நான் வருஷக்கணக்காக இருந்தேன் ஆச்சு சார். எனக்கெல்லாம் நிறைய ஆச்சு. சொல்லிக் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. இப்போ அப்படி இல்லை, நீ சொல்ல மாட்டேங்கிறியா, நான் சொல்கிறேன், நான் சொல்லலையா இன்னொருத்தையும் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி மாற்றி சொல்லுன்னு சொல்லி எக்கச்சக்கமாக சொல்லிட்டாங்க யூடியூப்பில். சரியா, அதில் எதை நம்புறதுங்கிற அளவுக்கு கொண்டு போயிருச்சு. வந்து நிறையா அதை வந்து நம்ம ஒருத்தரை குறை சொன்னதாக இருக்க வேண்டாம். அப்போ அந்த வகையில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, ஜோசியருக்கு வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் பொறாமையே வரக்கூடாது சார். என்ன காரணம் தெரியுமா? அவர் வச்சிருக்கிறது மதுரை முனியாண்டி விலாஸ். சரியா, ஒரு ஜோசியர். நம்ம வச்சிருக்கிறது A2B ஆரிய பவானா இருக்கும். இன்னொருத்தர் வச்சிருக்கிறது இது ஈவினிங் கடையாக இருக்கும், ஈவினிங் மட்டும்தான் அந்த கடை செயல்படும். இன்னொருத்தர் ஃப்ரூட்ஸ் கடை வச்சுருப்பார். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசைனில் ஜோசியம் சொல்லுவாங்க. நம்மளை மாதிரியே இன்னொருத்தர் கண்டிப்பாக சொல்லவே முடியாது. நான் இப்போ இப்படி எடுத்துக்கிறேன், நம்ம ஜாதகத்துக்குள்ளே ஜோசிய ஃபீல்டுக்குள்ளே நுழைஞ்சு 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு, எல்லாம் ஆச்சு. ரைட்டா? யாராவது ஒருத்தர் ஒரு தடவை பார்த்தா அதே ஜாதகத்தை மறுபடியும் அதே கிரகாடையோட பார்த்துருக்கீங்களான்னா பார்த்துருக்கவே முடியாது. இல்லை, நான் பார்த்துருக்கேன், ஏன்னா அவரே திருப்பி அவர் ஜாதகத்தையே கொண்டு வந்தாருங்க கூடாது. சரியா, அப்படி சொல்லக்கூடாது. ஒரே மாதிரி ஜாதகத்தை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்க மாட்டீங்க. அப்போது இந்த கன்சல்டன்ட்னு ஒரு பிஸ்னஸ் வச்சுருப்பாங்க. எப்படின்னா, நமக்கு வந்து பொருளாதாரத்தை எப்படி வந்து மல்டிபிள் பண்ணுறது, அக்குமுலேட் பண்ணுறது, வெல்த் அக்குமுலேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் கன்சல்டன்ட் இருப்பாங்க, பிஸ்னஸ் கன்சல்டன்ட் இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் தெரிஞ்சுப்பாங்க. அது மாதிரி ஜோசியரும் ஒரு கன்சல்டன்ட். பட் நமக்கு இருக்க சேலஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு சிரமத்தில் இருக்கோம்னா ஒருத்தர் புத்தி சொல்லுவார், நம்ம வந்து இப்படி செய்யக்கூடாதுப்பா, அப்படி செய்ப்பா அப்படின்னு சொல்லுவார். இந்த கடை இங்கே வச்சுருக்கக்கூடாது, ஏற்கனவே இந்த கடையை நிறைய வச்சு எடுத்தாங்க, அதில் இந்த பொண்ணை கட்டியிருக்கக்கூடாது. இந்த பொண்ணை கட்டியிருக்கக்கூடாதுங்கிற எப்போ சொல்லுவேன் தெரியுமா? கல்யாணம் முடிஞ்சு 6 மாதம் கழிச்சு தான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி என்ன பிடுங்க போயிருந்தாங்க? ஒன்றும் இல்லை, அப்பயே பார்த்து சொல்லியிருக்கலாம்ல, சுதாரிச்சிருப்போம்ல. அதெல்லாம் கிடையாது, லேட்டாக தான் சொல்லுவாங்க. அது நம்ம தலையெழுத்துன்னு வச்சுக்கிற வேண்டிதான். அப்போ என்ன ஆகும்னா, இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்கிறவன் எப்படி சொல்லுவான்னா, அவன் அனுபவிச்சிருப்பான் அந்த பிரச்சனையை, அதை அவன் எப்படி ஹேண்டில் பண்ணானோ அதுபடி நமக்கு சொல்லுவான். இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, இப்படி தான் வாமிட் எடுத்துக்கிட்டே இருந்தார் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர், அந்த ஆஸ்பத்திரிக்கு போனாங்க, உடனே சரியாக போச்சு அப்படின்னு ஒருத்தருக்கு ஐடியா சொல்லுவாங்க. ஒருத்தர் பெட்டில் படுத்திருக்காரு, வாமிட் நிற்கவே மாட்டேங்குதுங்கன்னு சொல்கிறாருன்னு வைங்களேன். இப்படி தாங்க பக்கத்தில் ஒருத்தர் பக்கத்து வீட்டில் அந்த மாதிரி இருந்தாங்க, அந்த ஆஸ்பத்திரிக்கு போனாங்க, KMCH போனாங்க, உடனே சரியாக போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வந்து ப்ராப்ளம் சொல்யூஷனை எங்கே பார்த்துருக்காரோ அதைத்தான் நமக்கு சொல்லுவாரே தவிர, இவனுக்கு இருக்க பிரச்சனை வேறையாக இருக்கும், இவருக்கு இருக்க பிரச்சனை யூனிக்கு. அதுக்கான தீர்வை யார் சொல்ல முடியும்னா ஒரு ஜோசியர் தான் சொல்ல முடியும், வேற யாரும் சொல்ல முடியாது. என்ன காரணம்? நமக்கு பிரச்சனையை பற்றி ஒன்றும் தெரியாது, அதனால கரெக்டாக சொல்ல முடியும். ஏன்னா நம்ம கிரகத்தை பற்றி தெரியும்ல, பிரச்சனை தானே தெரியாது. அப்போ இந்த கிரகம் என்ன பண்ணு ஏது பண்ணுங்கிறது சார் ஒன்றும் வேண்டாம். லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருக்கு அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்போ என்ன சொல்லுவோம்? குடும்பம் நிற்காது, டிவோர்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க.
டிவோர்ஸ் ஆயிருமா அப்படின்னா 100க்கு ஒரு 80% ஆகாது. ஏன்னா சனி செவ்வாய் 7ல் இருந்தாப்புல டிவோர்ஸ் ஆகணும்னு ஒன்றும் கிடையாது. ஏன்னா வர்ற மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளையாக இருந்தான்னு வைங்க, இவன் ரொம்ப நல்லா வேண்டா எம்பிட்டு அடித்தாலும் தாங்குறான்டான்னு ஒருத்தன் வந்துட்டான்னு வைங்க, எதுக்கு டைவர்ஸ் ஆகுது? ஐயா பாருங்க சிரிக்கிறார் இந்த வயசுலையும், நான் வாங்கியிருக்கிறான்டா உனக்கு என்ன தெரியும். சரி, அப்போது இந்த 7ல் சனி செவ்வாய் நிற்கிது அப்படின்னாக்க நம்ம 7ல் சனி செவ்வாய் நின்று நம்ம பிரச்சனையை சந்திச்சோமா? இல்லை. ஆனால் நமக்கு தெரியும் இதை இப்படி இருந்ததுன்னா இப்படி தான் போகும் அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. அதனால் நம்ம ஈஸியாக அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொல்ல முடியும். அதே மாதிரி பாருங்கள், நீங்கள் வேறு எந்த தொழிலையாவது இருந்துட்டு தான் ஜோசியத்துக்குள்ளே வந்திருப்பீங்க. இல்லைப்பா நான் பிறந்ததுலேருந்தே ஜோசியத்தில் தான் இருக்கேன்னு யாராவது சொல்லுங்கள். பந்தாக்கு வேணால் சொல்லலாம், எனக்கு ரத்தத்திலேயே ஊறி இருக்குது ஜோசியம் அப்படின்வாங்க. அதெல்லாம் ரத்தத்தில் சுகர் வேணா ஊறி இருக்கும், ஜோசியம்லாம் ஊறி இருக்காது. அதனால் ரத்தத்திலேயே ஊறி இருக்குங்கிறதெல்லாம் சும்மா அம்பக்கு. பிறந்ததுமே ஜோசியராக வந்துட்டோமா? கிடையாது. ஏதோ ஒரு தொழில் பண்ணிவிட்டு அப்புறம் ஜோசியராக வந்திருப்போம். சார் நீங்கள் ஒரு தொழிலில் இருக்கீங்கன்னா அந்த தொழிலில் உங்களோட மிகப்பெரியவர்கள் யாராவது உங்களுக்கு அறிமுகமாயிருக்காங்களா, உங்கள் முன்னாடி நின்றுருக்காங்களா? பாருங்கள், நின்றுருக்க மாட்டாங்க. அதையும் மீறி ஒருத்தர் ஒரு பெரிய பணக்காரர் உங்களுக்கு டச் ஆகிறார், பெரிய அரசியல்வாதி டச் ஆகிறாருன்னா உங்களை வர சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு வாங்க, வீட்டுக்கு வா, என்னைய பாரு அப்படிம்பாங்க. அல்லது நம்ம போய் பார்த்தா அந்த வேலை நடக்கும். ஆனால் நீங்கள் எப்போ ஜோசியராக இருக்கீங்களோ நீ சொன்னா அவர் உன்னைய தேடி வருவார்ப்பா. அவர் எத்தந்தண்டி மனுஷனாக இருந்தாலும், பணக்காரனாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், வசதி உள்ளவங்களாக இருக்கலாம், அதிகாரம் உள்ளவங்களாக இருக்கலாம், இல்லாதவங்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. பத்தியா நான் எவ்வளோ பெரிய மரியாதையான ஆள்னு நீ நினச்சேன்னா விழுந்துருவேன். என்ன காரணம்னா அவங்க மதிக்கிறது ஒன்றே இல்லை ராசா, நீ படிச்சிருக்க கல்வியை. சரியா? உங்ககிட்ட இருக்க வித்தியத்தை மதிக்கிறாங்கன்னு அர்த்தம். நம்மால் என்ன பண்ணுவேன், நெல்லுக்கரை தண்ணீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் புசியுமாம் தொல்லுலகில் நான் சோசியர் ஒருவர் உளரையில் அவர் ஒருட்டு எனக்கு மட்டுமே வெய்யும் மழைன்னு பேசிக்கிட்டு இருப்பான். அப்படி கிடையாது. உள்ளதிலேயே சிக்கலான விஷயம் என்னன்னாக்கா அந்த பெருமை. நம்ம தற்பெருமை பேசிக்கிறதுங்கிறது சூசைட் பண்ணுறதுக்கு சமானம்னு சொல்லுவாங்க. நம்மளை பற்றி இன்னொருத்தர் தான் சொல்லணும். ஓ அதான் இவங்க 2 பேர்த்திட்டையும் சொல்லி வச்சியான்னு கேட்டுறாதீங்க, நான் ஒன்றும் சொல்லலை, அவங்களாத்தையும் பேசுனாங்க. சரியா? நாளைக்கு உங்களுக்கும் இதே மாதிரியான பேச்சு கண்டிப்பாக வரும். வந்தாத்தேப்பா ஜோசியர், வரலன்னா எப்படி ஜோசியர்? நம்ம ஜோசியத்துக்கு சர்வீஸ் பண்ணியிருக்கோம்னு தானே அர்த்தம். சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் ஜோதிடத்தை வளர்க்கிறோம், நீ ஒன்றத்தையும் வளர்க்க வேணாம். சரியா? நம்ம வாத்து மண்டையில் முடிய கூட வளர்க்க முடியாது, கொட்டி போயிடும். அதனால் நம்ம வளர்க்குறது ஜோசியத்தை நம்ம அதாவது கரெக்டாக ஹேண்டில் பண்ணால் போதும். அது இருபுறம் கூறான கத்தி மாதிரி அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி, அல்லது பெட்ரோல் மாதிரி. சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு வருவாங்க. அவங்களுக்கு ஜாதகம் சொல்கிறப்ப நம்மளும் சேர்ந்து அந்த கஷ்டத்தில் உருண்டு உலண்டு உள்ளே போய் அப்படி பிறண்டு அப்படி சோகமாகி, ஏன் கேட்குற, நான் ஜாதகம் பாட்டு வந்தால் ரொம்ப டயர்டாக போயிடுறேன் அப்படிம்பாங்க. என்னத்தை டயர்டாக போனார்னு தெரியல, என்ன ஏறா ஓட்டிட்டு வந்துட்டார், ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் நேரம் பேசிட்டு தானே வந்தார், ஆனால் டயர்டாக போயிட்டார் அப்படிம்பாங்க. அப்படிலாம் ஆக வேண்டியதில்லை. அதாவது பிரச்சனைங்கிறது எப்படின்னா, அந்த எம்பிபிஎஸ் படிக்கிறப்ப செகண்ட் இயர் சிண்ட்ரோம்னு ஒன்று இருக்கும். 2வது வருஷம் படிக்கல எல்லாரும் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க ஸ்டூடெண்ட் பூரா. எதுக்குடா அப்படின்னாக்கா அப்போ தான் அந்த இதெல்லாம் பாடியெல்லாம் பார்ப்பாங்க, அப்போ மிரண்டு போய் விழுந்துருவாங்க, நோயை பற்றி படிப்பாங்க. அதோட ஒடியாரவங்கெல்லாம் உண்டு, நான் இனி எனக்கு இந்த பொழப்பே வேணாம்டா, இந்த பூசாரி வட்டம் வேணாம், பொங்கச்சோறும் வேணாம்லாம் வந்துடுவாங்க சிலர். அது மாதிரி செகண்ட் இயர் சிண்ட்ரோம் நமக்கு நிறைய டைமில் வரும். எது? இந்த ஜாதகம் பார்க்க என்ன கஷ்டப்படுறேன் அப்படின்னு, அதே மாதிரி என்ன வசதியாக இருக்கேன் அப்படின்றதையும் பார்க்குறதுக்கு வரும். அதே மாதிரி நம்ம சில ஜாதகத்தை பார்ப்போம் சார், அந்த ஜாதகத்தில் ராகு தசை நடந்துட்டுருக்கு. இந்த இப்போ சொன்னார் பாருங்க, ராகு தசை நடக்குதா, அப்போ இப்படி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். ராகு தசை நடந்துட்டுருக்கான், ராகு 8ல் இருக்குது, நீ வெட்டியாத்தான் திரிவே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம்னு வைங்களேன். ஆமாங்க, அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கும்பார், அதுவும் திருப்பூரில். சரியா? அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிம்பார். பார்த்துருப்பார் அப்படி ஜாதகம் 8ல் இருக்கும். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், 8ல் இருக்கா செயல் கிரகம் பாது, அது சரியாக வராதுப்பா அப்படின்னாக்க, இல்லைங்க எல்லாம் போன வருஷம் ஒரு 30 கோடி வந்தேன், 100 கோடி வந்தேன் அப்படிம்பாங்க. சரி விடு, இப்போ ராகு ஆரம்பிச்சிருச்சு, இன்னைக்கு குப்பையாக தான் போவேன்னா சொல்லுவீங்க? முடியாது. அப்போ இதை விட நல்லா வருமா? அப்போ இந்த அளவுக்கு ஏன் வந்தது, ராகு ஏன் கொண்டு வந்து கொடுத்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அதில் சக்ஸஸ் இருக்கும். சார் ஒன்றும் வேணாம், இப்போ நல்லா படிக்கிற காலத்தில் ராகு தசை வருதுன்னு வைங்க, ராகு எங்கே வேணாலும் இருக்கட்டும், நான் சொல்கிறது அவர் ஜாதகத்தை விட்டு பக்கத்து வீட்டில் கூட ராகு இருக்கட்டும், தப்பு இல்லை. ஆனால் ராகு தசை படிக்கிற காலத்தில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக படிப்பை சுழுக்கு எடுத்துரும். சரிங்களா? அது ஒன்று தடையாயிரும், அல்லது ஸ்லோவாயிரும், அல்லது படிக்க மாட்டேன், அல்லது ஸ்கூல் மாற்றுவேன், அல்லது அவங்க அம்மாக்காரி போய் கூடவே உட்காந்து படிக்க வைப்பா, புருஷனை விட்டுட்டு போயிடுவாங்க. எது? அந்த பிள்ளை படிக்கிற ஊருக்கே போய் சோறைக்கு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் படிக்க வச்சு அந்த பிள்ளையை கொண்டு வருவாங்க. ஆனால் பாருங்கள்,
அந்த ராகு தசையை கடந்து வர்றப்ப அடுத்து வர்ற குரு தசையில் அந்த பிள்ளைங்க சம்பாத்தியத்துக்குள்ள குரு வந்தால் ஃபென்டாஸ்டிக்காக சம்பாதிப்பான். இதே இது ராகு தசை சம்பாத்தியத்தில் இருக்குன்னு வைங்க, ராகு தசையில் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான், ஒரு தொழில் பண்ணி அல்லது ஒரு வேலை செஞ்சு சம்பாதிக்கிறான்னா அடுத்து வர்ற குரு தசையில் பெரும்பாலும் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வர்றாங்க. இது அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்ட உண்மை. பெரும்பாலும் கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வர்றாங்க. குரு முடிஞ்சு சனிக்கு வர்றான் பாருங்க, ஜம்முன்னு வந்துடுறான். சனிக்குள்ளே வரையும் ஜம்முன்னு வந்துடுறான். அப்போது நம்ம படித்து வச்சுருக்கோம் பாருங்க, சனி பாவகிரகம், குரு முழுச்சுப கிரகம், சந்திரன் வளர்வரையில் பாவர் தேய்வரையில், இதெல்லாம் கைடன்ஸ். இதெல்லாம் அதாவது இந்த ரோட்டில் போனால் பெருமாநல்லூர் போகும், அவினாசி போகும், அப்புறம் இது சென்ட்ரல் மீடியன்னு, நீங்கள் இந்த இடத்துல நிற்கக்கூடாது, இந்த கோட்டுக்குள்ளே போகணுன்னு எல்லாம் பண்ணி வச்சுருப்பான். ஆனால் ஓட்டுறது நம்ம சௌகரியம் தான். சரியா? 4 சக்கரத்தையும் மல்லாக்க வச்சு கூட ஓட்டலாம், 2 சக்கரத்தையும் மல்லாக்க வச்சு கூட ஓட்டலாம். அது நம்மளாக ஓட்டுறது தான், நம்ம ரோடு தான். அப்போ ஓட்டுறவன் கையில் தான் இருக்குது. நம்ம படித்து வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த ரூல்ஸ் படியே நின்றுக்கிட்டு இருந்தோம்னா ஓரமாக இளநீ கடைக்காரர் நிற்கிறார் பாருங்க, அது மாதிரி ஒரே இடத்துல நிற்க வேண்டியதான், நகர முடியாது. ஸோ இது மாதிரியான விஷயங்கள்ல ஜோசியம்ங்கிறது அவ்வளோ வாஸ்ட் சப்ஜெக்ட். என்னை பொறுத்த வரைக்கும் ஜோசியம் படிச்சிட்டிங்களா நீங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய பக்குவம் வந்துடும் சார். என்னை பொறுத்த வரைக்கும் யாரை பார்த்தும் பொறாமை வராது. வரலன்னா இல்லை இன்னும் நான் பொறாமப்படுறேன் அப்படின்னா அப்போ நம்ம இன்னும் பக்குவப்படலைன்னு அர்த்தம், இன்னும் நம்ம முழுசாக ஜோசியம் படிக்கலைன்னு அர்த்தம். நம்ம ஜோசியம் ஃபுல்லாக படித்தோம், ஃபுல்லாக படிக்கிறது தான் முடியாதே. கற்றது கையளவு கல்லாத உலகளவன கற்ற கலைமடந்தை ஓதுகிறாள், மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம், புலவிற்கால் எறும்பும் தன் கையால் எஞ்சான்கிறான்ல, எறும்பும் நம்ம கையில் அது கையில் எட்டுச்சான்னா. அது மாதிரி நம்ம ஜோசியம் படிக்கிறதுங்கிறது முழுசும் படிக்க முடியலனாலும் ஓரளவுக்கு பக்குவப்பட்டோம்னா நமக்கு யார் மேலேயும் பொறாமை வராது. ஒரு பணக்காரனை பார்த்து, ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவனை பார்த்து, ஒரு அரசியல்வாதியை பார்த்து, அல்லது ஒரு தொழிலதிபரை பார்த்து, அல்லது இன்னொரு ஜோசியரை பார்த்து யாரை பார்த்தும் பொறாமை வர. என்ன காரணம் சொல்லுங்கள்? அடுத்த தசையில் விழுந்துருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு தான் தெரியும்ல, அடுத்த தசையில் வர எங்கே வந்துடுவேன் அப்படின்னுக்கிட்டு இருப்போம் இல்லையா? அதனால் பொறாமையெல்லாம் நமக்கு வராது. அதே மாதிரி ஜோசியம் பார்க்கக்கூடாது. இப்போயாவது பரவாயில்ல சார், ஜோசியத்துக்கு இவ்வளோ கூட்டம்லாம் சேருது, முந்தியெல்லாம் ஜோசியம் பார்த்தா அது தருத்தனம் பிடிச்ச தொழில், அதை போய் பார்த்துக்கிருக்கீங்கம்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி ஜோசியர்லாம் பாருங்கள் பென்ஸ் காரில் வர்றாங்க சார், அதெல்லாம் BMW பென்ஸ்லலாம் வர்றாங்க ஜோசியர். அதனால் ஜோசியர்லாம் நல்லா தான் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த தொழிலாக இருந்தாலும் நேர்மையாக உண்மையாக யாரையும் ஏமாற்றாமல் பண்ணால் அந்த தொழிலும் வளரும், நம்மளும் வளரும். இப்போ எவ்வளோ நேரம் வளர்த்துருக்கோம் நம்ம? சரி, இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. நான் ஈரோட்டில் ஒரு மீட்டிங், ஒரு பஞ்சாங்கம் வெளியிடுறது, அந்த மீட்டிங்க்கு வரேன்னு சொல்லிட்டேன். அதை கேலண்டரில் குறித்து வைக்காம விட்டேன். காளீஸ்வரி கூப்பிட்டப்ப திருப்பூர் வாங்க, வரேம்மான்ட்டேன். கடைசியில் நேற்று 2 பேருமே கூப்பிட்றாங்க, நான் திருநெல்வேலியில் இருக்கேன். நெல்லையப்பர் கோயிலுக்கு போயிட்டு வெளில வந்துக்கிட்டு இருக்கேன், 2 பேரும் மாற்றி மாற்றி கூப்பிட்றாங்க. ஆஹா, எப்படா 2 பக்கம் ஒரு செராக்ஸ் காப்பியாவா அனுப்ப முடியும் அப்படின்ட்டு அப்புறம் தான் யோசனை பண்ணி பார்த்தது. நான் சொன்னேன், மின்னல் வேகத்தில்மா காலையில் சீக்கிரம் வந்தேன், என்னை ஒன்றே விட்டுருமா, நான் கிளம்பி போய் அங்கேயும் தலையை காமிச்சிட்றேன் அப்படின்னேன். அங்கே 11 மணிக்கு நாங்கள் இந்நேரம் பஞ்சாங்க வெளியீடு. இப்போ கிட்டத்தட்ட எப்படி ஆயிடுச்சுன்னா, அந்த தலைவர் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்கிறார் அப்படின்றாங்க இல்லையா எலெக்ஷன் டைமில், இன்றைக்கி அது மாதிரி ஆகிப்போச்சு நமக்கு. இதை முடிச்சுட்டு நான் பழனி வேற போகணும், ஈரோட முடிச்சுட்டு. அங்கே என்ன அங்கேயும் மீட்டிங்கா, நான் அப்படியே அமெரிக்கா போகிறேன், ஜப்பான் போகிறேன், அங்கிட்டு ஒரு மாதம் கழிச்சு தான் நான் வருவேன் அப்படின்ன மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பழனியில் நம்ம ப்ரோக்ராம் மே மாதம் 10ஆம் தேதி தமிழ் விழா, நான் பண்ணுற ஒரே விழா தான். ரைட்டா? நான் தான் ஜோசிய விழாலாம் பண்ண மாட்டேன், ஏன்னா அந்த தப்பெல்லாம் அதெல்லாம் பண்ணுறதுக்குந்தா நிறைய இருக்காங்க நம்ம மக்கள். குபேர கலசம் இருக்குது, நாளைக்கு குபேர கலசம் ஒரு பெரிய கல்யாண மண்டபத்தை பிடிச்சி வைக்கும்ல, சரியா? அப்போது அது மாதிரி நிறையா இருக்காங்க. ஸோ நான் சின்ன குழந்தைகளுக்காக வைக்கிற ஃபங்க்ஷனு, அந்த ஃபங்க்ஷனுக்கு தமிழ் விழாவுக்கு இது அட்வான்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு நிர்வாகிகள்லாம் வர சொல்லியாச்சு, இந்த மண்டபத்தெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ நான் இதை முடித்து ஈரோடு போய் அங்கேருந்து பழனி போய் அப்புறம் வீட்டுக்கு போகணும். இதை நேற்று திருநெல்வேலி, நாளைக்கு மறுபடியும் பொள்ளாச்சி போகணும் ஒரு பர்சனல் ஒர்க்குக்காக. அது மாதிரி சூறாவளி சுற்றுப்பயணத்தில் இருக்கிறதுங்கிறதுனால இந்த இதில் சொல்லுவாங்கல்ல, எலெக்ஷனுக்காக தான் நடத்திய அல்வா கடையை மூடிவிட்டு நிற்கிறார் எலெக்ஷனில் அப்படின்னு வாங்கல, அது மாதிரி இன்றைக்கி அப்பாயின்மெண்ட்டெல்லாம் நிறுத்தி வச்சுட்டு வர வேண்டியதாக போச்சு. இருந்தாலும் இந்த முதன்னு கூப்பிட்டாங்க அவங்க. 2வது இவங்களை நான் அந்த மேடையில் பார்த்தப்ப ஒரு ஆர்கனைஸ்டாக பள்ளிவாளையத்துலலாம் அவங்க பண்ணது பார்க்கல எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சின்ன வயசாக இருக்காங்க, இந்த அளவுக்கு ஈடுபாடாக பண்ணுறாங்க அப்படிங்கல, அது எல்லாத்துக்கும் அமையாது, அதுக்கான வாய்ப்பும் எல்லாத்துக்கும் அமையாது. ஸோ இவங்களுக்கு அமைஞ்சிருக்கு, இறையருள் சித்திச்சிருக்கு. இவங்க வாழ்க்கையில் மேலும் மேலும் வெற்றி அடைஞ்சு மிகப்பெரிய வெற்றிகளை குவிக்கணும். ஒரு திருப்பூரில் ஒரு பெரிய பேனரோடு இவங்க நிற்கணும். அப்படியான அந்த பேனர் பெரிய மீட்டிங்காக நடத்தி நிறைய பேரை கூட்டத்தை கூட்டணும், அத்தனை பேர்த்துக்கும் அவேர்னஸை கொடுக்கணும், இன்னும் நிறைய ஜோதிடர்களை உருவாக்கணும். அதுக்கான வழிமுறைகளை
எல்லாம் வல்ல முருகப்பெருமான் அவங்களுக்கு அதற்கான ஆக்கமும் ஊக்கமும் பொருளாதார உதவியும் புத்திசாலித்தனமும் பொறாமை இல்லாத மனமும் கொடுத்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி அனைவருடைய சார்பாகவும் நானும் கேட்டுக்கிறேன். நமது நண்பர்கள் ஆள்போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம். இதுதான் அனுபவம்னு சொல்றது. எத்தனை வருட அனுபவம், யதார்த்தமா எல்லாரையும் சிரிக்கவும் வச்சு ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை அவ்வளோ அற்புதமா எல்லாருக்குள்ளேயும் புகுத்தி ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு குபேர கலச அறக்கட்டளை நிறுவனர்கள் பொன்னாடை போற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.